ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பணம் குவிய வேண்டுமா, இந்த பூஜை செஞ்சு நாணயத்தை இங்கே வச்சா மட்டும் போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பணம் சேரணும், செல்வம் சேரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற 2 பேரை வணங்க வேண்டும். உலகில் இருக்கும் அனைத்து செல்வங்களுக்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி தாயார். அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறவர் குபேரர். இவங்களை நாம் முறையாக வணங்கி பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு வந்தாலே போதும், நம்ம வீட்டில் தானாகவே செல்வங்கள் குவிய தொடங்கும். அதனால் இன்று நமது வீட்டில் செல்வங்கள் சேர்வதற்காக குபேரரை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம விவரமாக பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு அரிசி மாவை எடுத்துக்கோங்க. நாம் எடுத்துக்கொண்ட அரிசி மாவால் ஒரு மரப்பலகை 9 குபேர கட்டங்களை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அரிசி மாவினால் அந்த கட்டத்துக்குள்ள எண்களை எழுதணும். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எழுதும் எண்ணிற்கும் ஏற்ப அந்த கட்டங்கள் நாணயங்களை வச்சு 1 எழுதினா 1 நாணயம், 9 எழுதினா 9 நாணயங்களை வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மரப்பலகைக்கு எதிர மகாலட்சுமி தேவியோட படத்தையும் குபேர பகவானோட படத்தையும் வச்சுக்கோங்க. இந்த நாணயத்தின் மீது மஞ்சள் குங்குமம் வச்சு குபேரர் ஸ்லோகத்தை சொல்லணும். அப்படி நாம் ஸ்லோகம் சொல்லும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு பூவை வச்சு மீதம் இருக்கிற பூவை குபேர பகவான் மீது போடணும். இப்படி மனதில் பயபக்தியோட குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி நீங்கள் பூஜை செஞ்சு வச்ச அந்த நாணயத்தை உங்கள் வீட்டில் பணம் இருக்கும் பீரோவிலோ அப்படி இல்லைன்னா பணம் வைக்கும் பணப்பட்டியிலோ வைங்க. நீங்கள் தொழில் நடத்துவதா இருந்தால் நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்துல பணம் போட்டு எடுக்கும் கல்லாப்பெட்டியில் இந்த நாணயங்களை போட்டு வைங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை விலகி உங்கள் வீட்டில் செல்வம் குவிய தொடங்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.